நடுநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேயர்களே, சென்ற வாரம் அவுத்திக்கீரை சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோம். அதோடய நன்மையை நானும் பார்த்தோம். இப்போ இந்த வாரம் சண்டி முருங்கை சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதோடைய நன்மையை நானும் பார்க்க போகிறோம். சண்டி முருங்கை உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்ணு வாங்கிட்டு வச்சுருக்கோம். இது மரமாகிடுச்சுன்னா இலை இப்போ பாருங்கள், இவ்வளோ பெரிய இலையாக இருக்கும். இது மரத்துலேருந்து பறித்த இலை. இது இவ்வளோ பெருசாக இருக்கும். இந்த சண்டி முருங்கை எதுக்கு பயன்படுதுன்னா, வாத சம்மந்தப்பட்ட பிணிகளை போக்க மிக சிறந்த மருந்தாக இது பயன்படுது. வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு மூட்டு வலி நிறையா வருது. அந்த மூட்டு வலிக்கு இது சரியான மருந்து. கேஸ்டபிள் பிரச்சனை, செரிமான பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த மருந்து சண்டி முருங்கை. நம்ம நிறைய பாரம்பரிய விஷயத்தை மறந்து வந்துக்கிட்டு இருக்கோம். உள்ள பெரியவங்க இந்த சண்டி முருங்கையோட நன்மைகளை பற்றி பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம சண்டி முருங்கை சூப்பு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். சூப்பு செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். சண்டி முருங்கை மரத்தில் பறிச்சதுனால இலை ரொம்ப பெருசாக இருக்குது. அடுத்தது மிளகு, சீரகம், துவரம்பருப்பு, எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கல் உப்பு, மஞ்சத்தூள், பூண்டு, வெங்காயம், தக்காளி. இப்போ அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். அடுப்பு பிடிச்சிக்கிச்சு, சட்டி வைக்க போகிறோம். சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றணும். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட போகிறோம். எண்ணெய் நல்லெண்ணெய்ங்கிறது நல்லது. கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு வருது. அடுத்து பட்டை மிளகாய் போட போகிறோம். பட்டை மிளகாய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நறுக்குன சின்ன வெங்காயம், இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட போகிறோம். அது கூடவே இடித்த பூண்டை போட போகிறோம். பருப்பை வேக வச்சு சட்டியில் கடைஞ்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றுறோம். அடுத்தது தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். கொதிக்கிட்டோம், மூடி வச்சிடும். நல்லா கொதி வந்துடுச்சு. அது ஆஞ்சி வச்ச சண்டி முருங்கை போடுறோம். அடுத்தது பூண்டு போடுறோம். இடித்து வச்ச பூண்டு போட்டுருந்தோம். கடைசியாக கொஞ்சம் பூண்டு போடணும். அதுக்காக இப்போ கடைசியாக கொஞ்சம் பூண்டு போடுறோம்.
அடுத்து இடித்து வச்ச மிளகு சீரகம், மிளகு சீரகம் அடுத்து மஞ்சள் கொஞ்சம் போடுறோம். தேவையான அளவு உப்பு போடுறோம். உப்பு போட்டு நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு திருப்பி வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா நல்லா கொதி வந்தோடனே சூப்பு ரெடி ஆகிடும். 5 நிமிஷம் ஆகிடுச்சி, திறந்து பார்ப்போம். சூப்பு நல்லா கொதி வந்து ரெடி ஆகிடுச்சி. நல்லா கொதி வந்து நல்லா வாசனையாக இருக்குது. எல்லாருமே சூப் சாப்பிட்டு பார்க்கலாம். சூப் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. இது வரைக்கும் எதுவுமே சாப்பிட்டதில்லை. நிறைய